அண்மை செய்தி. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் நடுக்கடலில் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் தொடர்கதையாகி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், மீனவர் பிரச்சினை குறித்து மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவரது அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், வணக்கம். அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது இலங்கை கடற்படையினால் நடுக்கடலில் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் தொடர்கதையாகி உள்ளது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். கடந்த 8/11/2020 அன்று மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதி வானகிரி ஊராட்சியை சேர்ந்த ராமையன் என்பவருக்கு சொந்தமான படகில் 12 மீனவர்கள் தரங்கம்பாடி பேரூராட்சி மற்றும் கடலூர் மாவட்டம் வசானகுப்பம் கிராமத்தை சேர்ந்த 2 மீனவர்கள் என்று மொத்தம் 14 பேர் மீன்பிடிக்க சென்ற நிலையில் படகில் பழுது ஏற்பட்ட காரணத்தினால் காற்று வேகத்தில் திசை மாறி இலங்கை கடற்படைக்குள் சென்றதால் 9ஆம் தேதி அன்று இலங்கை கடற்படை மீனவர்களால் கைது செய்யப்பட்டனர். நமது மீனவர்கள் படகில் பழுது ஏற்பட்டுள்ள காரணத்தினால் திசை மாறி இங்கே வந்துவிட்டோம், எங்களுக்கு உதவுங்கள் என்று கோரியதை இலங்கை கடற்படையினர் மனிதாபிமானமற்ற முறையில் ஒதுக்கி தள்ளி சட்டவிரோதமாக தமிழக மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இலங்கை அரசின் மனிதாபிமானமற்ற இந்த செயலை முடிவுக்கு கொண்டு வர மத்திய மாநில அரசுகள் போர்க்கால நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக மீனவர்கள் ஆழ்கடலில் சுதந்திரமாக மீன்பிடிக்க கூடிய சூழ்நிலை எப்போது வருமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களின் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு வருவது இனியும் யாராலும் ஏற்க முடியாததாகும். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களின் குடும்பங்களுக்கும் தேவையான உதவிகளையும் வழங்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.